Chararashi people are restless person. சும்மா இருக்க மாட்டாங்க. Chara means mobile. Mobile nature person. ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. ஆர்வம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஐடில் இருக்க மாட்டாங்க. ஓகே, அந்த கிரகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கு. எங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10th ஹவுஸ்ல வீனஸ் இருக்கு இல்லைங்களா? 10th ஹவுஸ் வந்து கேந்திரஸ்தானம் சொல்லுவான். ஸோ 10th ஹவுஸ்ல இருக்கு. அது கூட 7th 8th 9th லார்ட் கூட இருக்கு. 9th and 10th லார்ட் கூட சேர்ந்து இருந்தா 9th house talks about Trikonasthana. 9th 5 7 9 are the Trikonasthanas. 1 5 9 are the Trikonasthanas. 1 4 7 10 அதாவது 1 5 9 are the Trikonasthanas. 1 4 7 10 are the Kendrasthanas. இந்த இடத்துல ஒரு கிரகம் அதாவது லக்னாதிபதி போயிட்டாக்கா தட் சார்ட் இஸ் பவர்ஃபுல். அப்புறம் 9ஆம் வீடு இதுல வருது, 10ஆம் வீடு இதுல வருது. திரிகோணஸ்தானமும் கேந்திரஸ்தானமும் சேர்ந்துச்சுன்னா இதுக்கு ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகம் ராஜயோக ஜாதகமா ஆயிடும். புரிஞ்சுங்களா? அப்புறம் 11th லார்ட் இஸ் ஷூட்டிங் டுகெதர். 11ஆம் வீடு கூட நிக்குது. ஆனா சரராசிக்கு 11ஆம் வீடு பாதை. பார்த்தோமா? சரராசி இது 16ஆம் வீடு பாதைன்னும் போது இவனுக்கு எல்லாம் இருக்கும், டேலண்ட் இருக்கும், கேப்பபிலிட்டி எல்லாம் இருக்கும். பட் 12th லார்ட் சிட்டிங் இன் லக்னா அப்படின்னும் போது காசு கையில் நிற்காது. எவ்வளவு சம்பாரிச்சாலும் ப்ரொஃபஷன்லயே காசை விட்டுருவான். ஏன்னா 10th house talks about profession, 11th house talks about finance, money. ஏன் கர்நாடகாவில் ரவிச்சந்திரன் இல்லைங்களா? ரவிச்சந்திரன் ஹிஸ்டரி தெரியுங்களா உங்களுக்கு? நல்ல நல்ல ஃபிலிம் எடுத்து நல்லா இருந்தாரு. அவங்க ஃபேமிலியில எல்லாருமே கோவால கேசினோ டெய்லி ஆடிட்டு இருக்காங்க. கேசினோ பிளேயர்ஸ். அவர் லைஃப் இந்த நிலைக்கு வரதுக்கு காரணம் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே, பிள்ளைங்கள்லேருந்து ஒய்ஃப்லேருந்து அப்பா அம்மாலேருந்து எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. சரி, இந்த மாதிரி நீங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணோம். இல்லை சார், இல்லை, அவங்க காம்பினேஷன் அப்படி அதை அங்கே எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் கூட உங்களுக்கு அந்த காம்பினேஷனை வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ பாரு அந்த மைண்டில் தான் இருக்கும். உங்களுக்கு விடாது. செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த ரெமெடி செஞ்சுட்டே இருந்தால் தான் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, என்கிட்ட கேசஸ் வரும். பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் பாப்புலர் பர்சன்ஸ். ஒரு 10 பேர் ஒரு இடத்துல சேருவாங்க. அந்த இடத்துக்கு மசானோன்னு பேர் வச்சுருப்பாங்க. மசானಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಡಿ ಎಲ್ಲರೂ 5 ತರಬೇಕು. 5 5 கோடி ஒரு ஒருத்தர் எடுத்துட்டு வாங்க. 2 நாள் 3 நாள் கண்டினியூ ஆடுவாங்க. அதுக்கு என்கிட்ட டேட் வாங்கின்னு போவாங்க. நாங்களுக்கு வந்தாங்க இல்லையா எப்படி ஆடணும் அப்படின்னு. ஓகே, இல்லை அப்படி கிடையாது. நான் சம்பாதிக்கிற வியூவில் அதை பார்க்க மாட்டேன். அவங்க ஜாதக டேட்டா ஸ்டடி பண்ணுவேன். ஒருத்தர் ராம்நகரால 3-4 வாட்டி கவுன்சிலர் சேஷாத்ரின்னு சொல்லிட்டு, அவரை சக்கரபாணின்னு சொல்லிட்டு கொடிகாளி பெரிய ரவுடியவன். அவன் வீடு 40 கோடியில் கட்டினா அதை நான் தான் வாசித்து பார்த்தேன். அவனுடைய ஃப்ரெண்டு இவன் எப்பயுமே ஸ்ரீலங்காவில் கேஷன் ஆட போவான். சார் ரெக்கார்ட் அதை கட் பண்ணிடுவான். இல்லை வேண்டாம் விடுவேன். இல்லை அப்புறம் அவர் கட் பண்ணிடுவார். அப்போ ஆஃப் பண்ணிட்டு